80 வயது மூதாட்டி 3 பேரப்பிள்ளைகளையும் தனது மூச்சிற்கும் வரை பராமரித்து வருகிறார். பாட்டி தனக்கு மூச்சு நின்ற பின்பும் யார் இந்த பிள்ளைகளை பார்ப்பார் என மனமுடைந்து கோரிக்கை விடுத்துள்ளார். விவரங்களை தற்போது விரிவாக இப்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் மாடாத்தி அம்மாள். இவரது மகன் கணேசனுக்கு 18 வருடங்களுக்கு முன்பு மாரியம்மாள் என்ற பெண்ணுடன் திருமணமானது. தம்பதிகள் இருவருக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் குருராஜ், 9ஆம் வகுப்பு மாணவி காளீஸ்வரி மற்றும் 6 வயதான சமுத்திரம் என்ற 3 குழந்தைகள் தற்போது அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். 6 வருடத்திற்கு முன்பாக குடும்ப பிரச்சனை காரணமாக பொறுப்பாற்று போன மகன் கணேசன் வருடத்தில் என்றாவது ஒரு நாள் வந்தால் கூட மாடாத்தி அம்மாவிடம் இருக்கும் பணத்தை எடுத்து சென்று விடுவது வழக்கமாக வைத்திருந்த நிலையில் காலம் போக போக கணேசன் திரும்பவே வரவில்லை. அவரின் மனைவி மாரியம்மாள் வேறொரு திருமணம் செய்து அவர் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து சென்று விட்டார். இதற்கிடையில் கைவிடப்பட்ட 3 குழந்தைகளும் மாடாத்தி அம்பாள் தலையில் பொறுப்பாகிவிட்டது. 80 வயதான போதும் இத்தனை வருடங்களாக எத்தனையோ முறை அரசுக்கு ஓய்வூதியம் கேட்டு விண்ணப்பித்திருந்த போதிலும் அரசு தரப்பில் இருந்து எந்த வகையான உதவித்தொகையும் அவருக்கு கிடைக்காமல் இருந்த நிலையில் அருகில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் கொடுக்கக்கூடிய அன்னதானம் மற்றும் ரேஷன் கடையில் கொடுத்த அரிசியும் தான் 3 குழந்தைகளுடன் மாடாத்தி அம்பாள் உயிரோடு இருந்ததற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. சொந்த வீடு கூட இல்லாமல் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஓலை குடிசை வீட்டில் 200 ரூபாய்க்கு குடியிருந்து வந்த நிலையில் 9ஆம் வகுப்பு படிக்கும் காளீஸ்வரி பருவம் அடைந்ததால் அப்பகுதியில் உள்ள தன்னார்வலர்கள் அருகில் உள்ள வேறொரு வீட்டில் வாடகை கொடுத்து தற்போது தங்க வைத்துள்ளனர். கடந்த 2-3 மாதங்களாக மட்டுமே மகளிர் உரிமை தொகை மூலம் 1000 ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவித்த மாடாத்தி அம்பாள், எனக்கு 80 வயது ஆகிறது. இந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தை இல்லை. என்னால் என்றவரை இவர்களை பராமரித்து விடுவேன். தற்போது எனக்கு இயலாத சூழ்நிலையில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனவே அரசாங்கத்திடம் இந்த குழந்தைகளை பராமரிப்பதற்கும் படிப்பை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆவண செய்ய மாவட்ட ஆட்சியரையும் தமிழக அரசையும் கேட்டுக்கொள்கிறேன் என கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த புள்ளைய தாய் தான் பிள்ளையா 3 பிள்ளைய வச்சுக்கிட்டு மாறிக்கிட்டு வரேன். எனக்கு எந்த இடமும் கிடையாது, வாடகைக்கு இருக்கேன். பிள்ளைய தாய் தான் இப்போ போய் தொலைச்சிட்டாங்க. நான் தான் 80 வயசாச்சியாக பார்த்துக்கிட்டு ஒரு 1000 ரூபா எனக்கு கிடைக்கும். இப்போ 5-6 மாதம் தான், இதுக்கு பிறகு கிடைக்கல. அலைஞ்சேன் தெரிஞ்சேன், எவ்வளவோ செலவழிச்சேன். இப்போ வேலைக்கு போக முடியல 5-6 வருஷமும். அதை வச்சு நான் பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. இப்போ தான் 4 மாதமும் எனக்கு 1000 ரூபா வருதியா. அதை வச்சுக்கிட்டு கோயிலை சாப்பிட்டுக்கிட்டு இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். நான் எத்தனை நாளைக்கு இருப்பேன். எனக்கு வயசு 80 ஆச்சு. இன்றைக்கோ நாளைக்கா இந்த பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டணுமியா. எனக்கு வரத்து சொல்ல முடியாதியா, அவ்வளோ நிலைமைக்கு நான் இருக்கேன். 3 குழந்தைகளும் நன்றாக படிக்கக்கூடியவர்கள் என பள்ளியின் ஆசிரியர்கள் கூறியதாக தெரிவித்த அருகில் உள்ளவர்கள், வங்கி கணக்குகளும் இல்லை, பிறப்புச் சான்றிதழ் இல்லை என எதுவும் வாங்க இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டு நிற்பதாகவும் மாவட்ட ஆட்சியரின் சிறப்பு கவனத்தின் மூலம் விசாரணை மேற்கொண்டு குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் அருகில் உள்ளவர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாட்டிக்கு இந்த 1000 ரூபா பென்ஷனுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 தடவை எழுதி கொடுத்தாங்க. ஆனால் வரல. இப்போ ஸ்டாலின் இப்போ ஒரு 1000 ரூபா அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் அந்த 1000 ரூபா மட்டும்தான் வருது. வேறு அதுக்கு காசு கிடையாது. அது ரொம்ப சங்கடப்படுது. எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ளே செலவு நமக்கு தெரியாது கிடையாது. சிம்பிளாக செலவழிச்சா கூட எவ்வளோ ஆகும் நமக்கு தெரியும். அதுக்கு முடிய மாட்டேங்க, வளர்க்க முடிய மாட்டேங்க. அதனால் நீங்கள் மாவட்ட அளவில் பார்த்து இதுக்கு ஏதாவது பென்ஷன் ஏற்பாடு பண்ணுங்க. ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் அட்டை கிடையாது, எந்த ஒரு எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்கள். 80 வயதான பாட்டி இந்த 3 பிள்ளைகளுக்கும் தேவையான அடிப்படையான ஆதார் கார்டு, பர்த் சர்டிபிகேட், வங்கி கணக்கு இது எதுவுமே இந்த பிள்ளைகளுக்கு தற்பொழுது வரை கிடைக்கப் பெறவில்லை. இதற்காக வயதான பாட்டி பலமுறை அரசாங்கத்திடம் கேட்டு சென்ற பொழுது தாய் தகப்பனுடைய கையெழுத்து வேண்டும் என அலைக்கழித்து அரசு அதிகாரிகள் செல்வதாக சொல்லப்படுகிறது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் இதற்கான நடவடிக்கை எடுப்பார்களா? தமிழக அரசு இந்த 3 பிள்ளைகளையும் இந்த 80 வயது பாட்டிக்கு பின் யார் பார்ப்பார்கள் என பல எதிர்பார்ப்புகளுடன் இந்த வயதான பாட்டி காத்துக் கொண்டிருக்கிறார்.